ஹே ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு யாலி கேபிக்கினியோட எபிசோட் 20 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல உங்களோட ஆட்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்க கீழே தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த கேங்ஸ்டரோட இருந்த ஆளு கன்னு தூக்குனதுமே ஃபெரித் ஓடி போய் கசிம் முன்னாடி நின்னுறான். அப்படியே அந்த கன் ஷூட் நடக்குது. அந்த கன் ஷூட்ல 2 பேருமே மயங்கி கீழே விழுதுறாங்க. யாருக்கு அடிபட்டுச்சுன்னு தெரியல. இதை பார்த்ததுமே அந்த கேங்ஸ்டர் யாருடா உன்னை கன்னை கொண்டு வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். எல்லாரும் அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த நேரத்துல வீட்டுல டேபிள்ல சாப்பிட்டு முடிக்கிற தாத்தா, இங்க இருக்கிற யாருக்குமே கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? உனக்காக நான் ஒரு பொறுப்பு கொடுத்தேன், அதை கவனிக்காம நீ என்கிட்டயே போய் சொல்லிட்டு இருக்க. இல்ல இஃப்கட், என் பையனுக்கும் என் மருமகளுக்கும் அவன் புருஷனுங்க அவன் பையனுங்க அப்படிங்கிறதே தெரியல. ஆனா இவங்க எல்லாரும் அவங்க ஜாலியா இருக்காங்க. நீ என்ன உன் புருஷனை பாத்துக்கிற? அவன் இல்லாம நீ பாட்டுக்கு போய் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு வர, என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ ஒரு குடும்பத்துல இருக்கிறத மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி தாத்தா ரொம்பவே கோவப்படுறாரு. அதுக்கு சேரன் அடுத்த செகண்டே கொஞ்சம் கூட யோசிக்காம, என்ன பண்ண சொல்றீங்க? உங்க பேரை அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை என்னோட ரூம்ல கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான். அவங்க எல்லாரும் கூட உட்காந்து நான் பேசிட்டு இருக்கணுமா? உங்களுக்கு உடம்பு சரியில்லை, எல்லாத்தையும் சொன்னா ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயமுறுத்தி வச்சிருக்கனால மட்டும்தான் நான் எதுவுமே பேசாம இருக்கேன். எங்கிட்ட கேட்கறத விட்டுட்டு இது அத்தனையும் மறைச்சிட்டு இருக்கிற இவங்க எல்லாரையும் பார்த்து எல்லா கேள்விகளும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே ஃபீல் பண்றா. இதை கேட்டதும் அந்த தாத்தாக்கு நடுங்க ஆரம்பிச்சிருது. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தாத்தா சத்தம் போடுறாரு. இப்படி பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல ஃபெரித் எந்திரிச்சு கசிமை தூக்கி, என்னாச்சு, நீங்க ஓகேயா அப்படின்னு சொல்லி கேட்பான். அவன் என்னென்னமோ உளறான். நம்மள என்னமோ பண்ணிட்டாங்க, இத்தனை கண்ணெடு சுத்திட்டாங்க, அப்படி இப்படி என்னென்னமோ உளறான். இவனால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. சடனா அவன் மயங்கிடுறான். சரின்ட்டு வேற வழி இல்லாம அப்படியே படுத்துட்டு ஃபெரித் கால் பண்றான். அவன் கால் பண்றது ஆர்கனுக்கு தான். அவன் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, சரி நாங்க சீக்கிரமா தான் ஹாஸ்பிட்டலுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறான். என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு என்னமோ பிரச்சனை, அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, நம்ம சீக்கிரம் போகணும். யாருக்கு என்னாச்சு அப்படின்னு ஃபெரித் அப்படின்னு சொல்லுவான். ஃபெரித்துக்கு என்னாச்சுன்னு சொல்லி எல்லாரும் கேட்பாங்க. தாத்தா கூட கேட்பாரு. இல்ல இல்ல என்னமோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்டதுமே, அவங்கள ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. அவங்கன்னா யாரு? ஃபெரித் கூட இருந்தது யாரு அப்படின்னு சொல்லி செய்றேன்னு கேட்கும்போது, கசின் கூட இருந்திருக்காருன்னு எல்லாருக்கும் டபுள் ஷாக். எல்லாரும் அவசர அவசரமா கிளம்பி போறாங்க. இவங்க 2 பேத்தையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. உண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த சுட தெரியாத பயவுல எங்கேயோ தான் சுட்டிருக்கான். அந்த கன் சவுண்ட் கேட்டதும் இந்த கசின் பயந்துட்டாரு. அண்ட் ரொம்பவே வந்துட்டு, உண்மையாலுமே கன் அடிபட்டிருந்தா கூட இந்த புலம்ப மாட்டாங்க. இருக்கிற அத்தனை பேரும் என்ன யாராவது சுடுகடா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்ல இருக்காங்க. இந்த ஆளோட புலம்பல யாருனாலுமே கேட்க முடியல. மாப்பிள்ள, என் பொண்ணுங்களை பாத்துக்கோங்க, உங்களை நான் நம்பணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. என் பொண்ணுங்களை என் குடும்பத்தை நல்லா பாத்துக்கோங்க, உங்களை விட்டா வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி சாக போற தருவாயில இருக்கிறப்ப பேசுறதெல்லாம் இந்த ஆள் இப்ப பேசிட்டு இருக்காரு. டைம்ல முடியாம வெளியே வந்தப்போ இவனுக்கு தாத்தா கால் பண்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்பாரு. நாங்க 2 பேருமே ரொம்ப நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே, நீங்க கவலைப்படாத, நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்கோம், நாங்க சீக்கிரம் வந்துருவோம் அப்படின்னு சொல்றாரு. முன்னாடி இந்த பயவுலையோட அலப்பற தாங்கல. அதுல இருந்து குளுக்கோஸ் சரியா இறங்கலையாம். கையில வச்சு ஆட்டிட்டு கீழே ஊத்திட்டு மேல ஊத்திட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றான் அங்க இருக்கிற எல்லாத்தையும். எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் கடைசியா அப்டின் சுல்தானை கூப்பிட்டு, அவன் ரூம்ல இருக்கிற அந்த பொண்ணை வெளியே விட்டுறாத, அவ அங்கேயே மட்டும்தான் இருக்கணும், அவள் நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான் சேரனை கூட்டிட்டு. கார்ல வரும்போது ஃபெரித்துக்கு சேரன் கால் பண்ணி, நீங்க ஓகே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறா. இங்க பாரு, நாங்க நல்லா இருக்கோம், உன் அப்பாவும் ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி அப்பாட்ட கொடு அப்படின்னு சொல்றப்போ இவன் செய்கை பண்றான், நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் குடுக்கறப்ப கூட அப்படின்னு சொல்லி குரலை கொஞ்சம் நார்மல் பண்ணிட்டு தான் பேசுறான். ஆனா போனை வாங்கினே, அம்மா செய்யறனே என்னால முடியல, என்ன ஒரு 50 பேர் சேர்த்து சுட்டு போட்டாங்கம்மா, நான் சாக போறேன், உங்க அப்பா என்ன வந்து கடைசியா பாத்துட்டு போ அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுகுறான். இத கேட்டு அவளுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. இல்லப்பா நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சீக்கிரமா வந்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் வந்ததும் ஃபெரித்த எல்லாரும் பார்த்து கட்டி பிடிச்சி நார்மல் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியா தான் செய்ரன் வரா. செய்ரன் வந்து அவங்க அப்பாவை தான் ஃபர்ஸ்ட் பாக்குறா. நீங்க ஓகே இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு ஃபெரித் பக்கத்துல போய் எதுவும் பேச முடியாம அமைதியா நிப்பா. ஃபெரித் தான் பக்கத்துல வந்து ஹக் பண்ணி, நான் நல்லா இருக்கேன், நீ வொரி பண்ணாத, நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே அப்பதான் அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற ஒரு அமைதியான அழகான காதல் எல்லாருக்கும் புரியுது. ஹாஸ்பிட்டலே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தாத்தாட்டையும் அப்பாட்டையும் இவன் தெளிவா சொல்றான். இதை கேட்டதுமே அவங்க கோவப்படுறது, நாங்க உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கோமா, நீங்க இதை எங்கிட்ட கொண்டு வரல,
அப்தின் மேலதான் இவன் ரொம்ப கோவப்படுறாங்க. அவனை எங்கேயும் தனியா விடக்கூடாது, அவன் இன்னும் சின்ன பையன், அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டில உன்ட்டதான் உனக்கு நல்லா தெரியும்ல, நீ என்ன வேலை பாக்குற அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இதுக்கும் அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு இவன் சொன்னாலும் எல்லாரும் கோவப்படுறது அப்தின் மேலதான். நேரா சரின்ட்டு தான் போறான். 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு நேரா போய் இந்த கசிம தான் பாக்குறாங்க. கசிம் நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஒரு ஒண்ணாவது பையன் மாதிரி அப்படியே ஒப்பிச்சிட்டு இருக்கான். ஒருத்தன் என்ன பார்த்து அங்கிள்னு சொல்லிட்டான். என்ன தெரியுமா? அங்கிள். நான் என்ன அங்கிள் மாதிரியா இருக்கேன்? எனக்கு வந்துச்சு பாரு ஒரு கோவம், பறந்து போய் அவன் மூக்குலயே ஒரு பொக்குன்னு ஒரு குத்து விட்டேன். அவன் மூக்கு அப்பயே உடைஞ்சிருச்சு. அப்பா எவ்வளவு ஸ்ட்ராங்னு நினைச்சியா பாத்தியாமா? அந்த நாயகனால சண்டை போட முடியாம கன் எடுத்து சுட்டு போட்டாமா. ஒரு 50 பேர் கண்ணு வச்சுட்டு நின்னாங்க தெரியுமா? ஐயோ! மாப்பிளதான் முன்னாடி பாஞ்சு என்ன காப்பாத்துனாரு தெரியுமா? அப்படின்னு சொல்லி நெறைய சொல்றான். அதுக்கு நடுவுல மாப்பிள்ளையும் மருமகனும் ஒருத்தர் பத்தி பெருமையா பேசி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அப்ப சரி நம்ம பக்கத்துல போய், சாரி நான் உன் பேச்ச கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இந்த கசின், மாப்பிள என் கால்ல இருக்கிற புல்லட் நகருதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வந்து பாருங்க அப்படிங்கிறான். இவங்க இடத்துக்கு ஒரே சிரிப்பு. இங்க பாருங்க, புல்லட் யார் மேலயுமே படல, அப்படி இருக்கிறப்ப உங்க கால்ல எப்படி நகரும்? இல்ல இல்ல எனக்கு தெரியும், நான் பாத்துட்டேன், இங்க பாரு நகர்ந்துட்டு இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி இவன் ஒரு இடத்துல ஃபன் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேத்துக்குள்ள கொஞ்சம் நார்மலாக போற இந்த டைம்ல கரெக்டா பெரியன்னு கூப்பிடுறா. இவன் இல்ல இல்ல அம்மா தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. இவ போனை புடுங்கிட்டு போய், என்ன பெரியன் உனக்கு என்ன பிரச்சனை? உன்னாலதான் என் அப்பா அடிபட்டு இங்க உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு சொல்றான். இல்ல நான் இதை எதிர்பார்க்கல, இதுக்கு மேல எதுலயும் நீ சம்மந்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இவ போனை கட் பண்ணிடுறா. இந்த நேரத்துல அங்க வர ஃபிரித், இங்க பாரு அவளுக்கும் தான் இது நடந்திருக்க வேண்டாம், நீ அவட்ட கோவப்படாத. என்ன கோவப்படாத? அவனால என் அப்பா குண்டடி வாங்கியிருக்க வேண்டியது. நீயும் பெரிய பிரச்சனை சிக்கிட்ட, இப்ப எல்லாருக்கும் இது பத்தி தெரியும். இத்தனை நடந்ததும் அவனால, ஆனா அவளுக்காக இது நடந்திருக்க வேண்டாமா? நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவ ரொம்பவே கோவப்படுறா. இதெல்லாம் அவனால மட்டும் இல்ல, உன்னோட கண் இமையில கூட நீ என்ன கொண்டிருக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி இவன் ரொமான்டிக்கா பேச ட்ரை பண்றா. அவளுக்கு கோவம் வந்து அங்க போறா. இங்க பாரு ப்ளீஸ், சாரி, எனக்கு வந்து அடிபட்டிருக்கு சீரியஸா, நீ ஏன் இது எல்லாத்தையும் என் முன்னாடியே சொல்லிருக்கலாம், நம்ம பொறுமையா பேசி இதுல முடிவு எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. என்ன பொறுமையா பேசி முடிவெடுக்க முடியுதுல, நீ அவளை என் கண்ணு முன்னாடி ஏன் ரூம்ல கூட்டிட்டு வந்து நிப்பாட்டின அப்படின்னு சொல்லி இவ சொல்லுவா. பேசிட்டு இருக்கும்போது, நீ எதுக்காக அப்பாவை மீட் பண்ண அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான். இங்க பாரு, உன் அக்கா ஆல்ரெடி இந்த விஷயங்களை அவங்க அப்பாட்ட சொல்லிட்டா, அதை பத்தி பேசுறதுக்காக தான் நான் அவங்க அப்பாவை போய் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லி இவன் உண்மையை சொன்னப்போ அப்பதான் இவளுக்கு எல்லா விஷயங்களும் புரிய வருது. சரி ஓகே அப்படின்னு சொல்லி, உனக்கு ஒன்றும் பெருசா அடிபடலையே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கவலையோட கேட்பா. உன் அப்பா அளவுக்கு எனக்கு அடிபடல, எனக்கு கொஞ்சம் லைட்டா தான் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். 2 பேத்துக்கும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. இவங்க பேசிட்டு இருக்க இந்த டைம்ல தாத்தா நம்மளை கூப்பிடுறாரு, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு எந்திரிச்சு டக்கு டக்குன்னு போவா. இங்க பாரு எனக்கு அடிபட்டிருக்கு, நீ வேணா முன்னாடி போ, என்னால மெதுவா தான் வர முடியும் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றான். இவ கொஞ்ச நேரம் நின்று யோசிச்சுட்டு, சரி வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சு கூட்டிட்டு போகும்போது, போயிட்டு இருக்கும்போது, எனக்கு ஒரு சின்ன முத்தம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பான். நீ என்ன குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பா. குடிச்சிருந்தா மட்டும்தான் நான் கேட்கணுமா இப்படி அப்படின்னு சொல்லி இவன் கேட்டதுக்கு வேற வழி இல்லாம அவ கண்ணத்தை காட்டி நிற்கும் போது கன்னத்துல ஒரு முத்தம் கொடுத்துட்டு, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி இவன் கண் கலக்கத்தோட சொல்றான். இத கேட்ட உடனே அவளுக்கும் கண்ணு கலங்குது. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அமைதியா நடந்து போறாங்க. இந்த டைம்ல வீட்டுல போய் எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் வீட்டுக்கு வரல, என்ன நினைச்சிட்டு இருக்காரு இவரு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி புலம்ப, எல்லாரும் ஆமா கால் பண்ணாலும் எடுக்கல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுற சேரன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஃபெரித் நல்லாதான் இருக்கான், அப்பாவும் ஓகே அப்படிங்கிறா. நீ என்ன உளர்ற அப்படின்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்கிறப்போ பின்னாடி இவரு ஹசிமா, இவரை கை பிடிச்சு கை தாங்களா கூட்டிட்டு வர்றாரு. தாத்தாவும் ஃபெரித்தும் கூடவே வராங்க. இதை பார்த்து எல்லாருக்குமே பயங்கர ஷாக். என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நான் உங்ககிட்ட பொறுமையா சொல்றேன் வாங்க அப்படின்னு சொல்லி தாத்தா கூட்டிட்டு போய் எல்லாமே சொல்றாரு. இவங்க ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல இவன் பின்னாடி நின்று எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கான். அதெல்லாமே பயங்கர ஃபன்னா இருக்கு. இவனுக்கு அடிப்பட்ட ஃபீலே இல்ல, ஆனா இவன் அத்தனையும் பண்ணிட்டு இருக்கான். இந்த டைம்ல தாத்தா அவருக்கு அடிபட்டிருக்கு, அதனால நீயும் சேரணும் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. சரி ஓகேன்னு அவங்களும் அந்த நைட் அங்கேயே ஸ்டே பண்றாங்க. இந்த நைட்ல பெலின் கிட்ட குல்கன் வந்து பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஆயிருக்கு, இதெல்லாமே உன்னாலதான் அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. இதெல்லாம் நடக்கணும்னு நான் என்ன ஆசைப்பட்டேனா அப்படின்னு சொல்லி இவ கேட்பா. நீ ஆசைப்பட்டியோ இல்லையோ, இது அத்தனைக்கும் ரீசன் நீ மட்டும்தான். இதுக்கு மேல என்னோட பையனோட வாழ்க்கையில நீ இருக்கக்கூடாது. அப்படி இருந்த என்னால மறுபடியும் ஏதாவது இஷ்யூ ஆச்சு அப்படின்னு நான் தெரிஞ்சேன்னா ஓ பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேச வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு அவங்க அங்க இருந்து போறாங்க. டைம்ல யாருக்கும் தெரியாம கிச்சன் சைட் வந்து இவன் போன் பேசிட்டு இருக்கான் பெலின் கூட வீடியோ கால். சரி அப்படின்னு சொல்லி நீ காரணம்ல நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்கிறப்ப சேரன் அந்த இடத்துக்கு வந்துடுறா. இத்தனை சொல்லியும் நீ இன்னும் அவட்ட தானே பேசிட்டு இருக்க, போ
அவகிட்டயே ஓடி போயிரு, எப்பவும் போல நான் எல்லாத்தையும் மறைச்சு அவன் இங்க போயிட்டான் அங்க போயிட்டான் நான் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன், நீ கிளம்பு அப்படிங்கிறா. இங்க பாரு, நீ ஏன் இது ஓவர் ஆக்ட் பண்ற, நம்ம இதை பத்தி ஹாஸ்பிட்டலே பேசிட்டோம், இது மேல இதை பத்தி ஒரி பண்ண வேணாம், நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு இந்த பாட்டி வந்துடுறாங்க. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்நேரத்துக்குன்னு? இல்ல தண்ணி குடிக்க வந்தோம். இங்க பாரு உன் ஹஸ்பண்ட் எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கான், அவன்கிட்ட இருந்து ஸ்மெல் வருது, முதல்ல அவனுக்கு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து சேஞ்ச் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி சொல்ல அவ அங்கிருந்து போயிடுறா. இவனும் போவான்னு பார்த்தா பாட்டி பக்கத்துல போய், இருந்தாலும் உங்க ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு போறான். இந்த பாட்டிக்கு ஒரே அவமானமா இருக்கு. போ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. ஒரு காட்டு கேவலமான ஒரு பிஜாமா சேவை எடுத்து கொடுத்துருக்கா. அதை போது இவன் பயங்கர காமெடியா இருக்கான். அப்படியே அந்த காமெடியோடயே வந்து பெட்ல படுத்துக்கலான்னு பார்ப்பான். ஹலோ ஹலோ, என்ன எல்லாம் மறந்துருச்சா? போ போ, உன் இடத்துக்கு போய் படு அப்படின்னு சொல்லி இவ சொல்ல, இங்க பாரு குண்டடி எல்லாம் பட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கேன், தயவு செஞ்சு இந்த பெட்ல கொஞ்சம் இடம் கொடு, கருணை காட்டுமா தாயே அப்படின்னு சொல்லி பெட்ல ஒரு ஓரமா போய் இவன் படுத்துக்கிறான். வேற வழி இல்லாம இவன் மொக்கை தாங்காம இவளும் போய் படுத்துக்கிறா. இந்த டைம்ல தனியா இருக்கிற அப்டின்க்கு இவ சாண்ட்விச் பண்ணி கொண்டு வந்திருக்கா. அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க, கஷ்டத்துல இருக்க அவன்கிட்ட ஆறுதலா கொஞ்சம் வார்த்தைகள் பேசி நார்மல் பண்ணிட்டு அவ அங்கிருந்து போறா. இப்படியே மார்னிங் ஆகிட, மார்னிங் எந்திரிச்சதும் அக்கா உள்ள வந்து இவனோட பிஜாமாஸை கேவலமா கலாய்ச்சிட்டு வெளியே போக, சரி சரி உங்க அக்கா கலாய்க்கிறாளா, நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி இவன் முன்னாடியே மாத்தி சீன் போட ட்ரை பண்றான். சிச்சி, நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளியே போயிடுறா. என்னடா இது, எந்த ட்ரிக்கும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது இவன் ஃபீல் பண்ணிட்டு மார்னிங் எல்லாத்துக்கும் ஒன்னா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாங்க. அது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த நேரத்துல ஃபெரித்த இவளோட கை கோர்க்க 2 பேரும் ஒரு சின்ன நார்மல் மோடுக்கு வராங்க. அவன் முன்னாடி எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி இவ காட்டிக்கிட்டாலும் இவளுக்குள்ள இன்னும் கஷ்டமா தான் இருக்கு. சாப்பிட்டு முடிச்சதுமே அவன் அங்கிருந்து அந்த கேங்ஸ்டரை தாத்தா பாக்குறதுக்காக போறாங்க. அதுக்காக ஃபெரித்து கிளம்புறான். அப்போ அவனை ஒரு சின்ன ஹக் பண்ணி பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சைரன் வழி அனுப்பி வைக்கிறா. பொதுவான ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்க இந்த 2 ஃபேமிலியும் மீட் பண்றாங்க. இவங்க 2 பேத்துக்கும் காமனா ஒருத்தர் இருக்காரு. ஃபெரித்தோட ஃபேமிலிக்கு அவர் ஃப்ரெண்ட் மாதிரி, அண்ட் இந்த கேங்ஸ்டர் ஃபேமிலிக்கு அவர் அங்கிள். அவரு மூலமா தான் இவங்க ஒரு பொது இடத்துல மீட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இவன் தான் வரான். வந்து அந்த அங்கிளுக்கு மரியாதை செலுத்தி அவர் இவனை பார்த்ததுமே, எதுக்கு உங்க கூட இத்தனை பேர் வந்திருக்காங்க, நீ ஏதாவது வேற பிளான் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி இவர் கேக்குறாரு. அதுக்கு இந்த கூட வந்த கேங்ஸ்டர் டம்மி பீஸ், என் குடும்பத்திலேயே செத்தார் தான் ஒரே பையன், அவனை பாதுகாக்க எங்க சைட்ல கொஞ்சம் பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வாஹித் புரிஞ்சுக்கிறாரு. அவர் வேற எதுவுமே சொல்ல, நீங்க காலிஸ் அதாவது அந்த தாத்தாவை நீங்க கோவப்படுத்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை உள்ள அனுப்பி வைக்கிறாரு. இதே டைம்ல இந்த காலிஸ் அவரோட ஃபேமிலி கூட்டிட்டு வந்துடுறாரு. இவங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் பேசி முடிச்சதுமே இவங்க உள்ள போறாங்க. தாத்தாவை பார்த்ததுமே அவன் எந்திரிச்சு வந்து நிக்கிறான். அப்போ வாஹித் இவன் தான் செத்தார் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இன்ட்ரடியூஸ் பண்றப்ப நம்ம கை கொடுக்குற மாதிரி அவங்க கையில முத்தம் கொடுத்துப்பாங்க. அதை பண்ணாம செத்தார் அப்படியே நிக்கும் போது, உன் பையனுக்கு நீ மரியாதைன்னா என்னன்னு சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி காலிஸ் கேட்பாரு. அதுக்கு இந்த டம்மி பீஸ் கேங்ஸ்டர் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்காம, யாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும், தேவையில்லாதவங்களுக்குலாம் நாங்க மரியாதை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திமிரா பேசுவான். தாத்தா எதுவுமே யோசிக்க மாட்டாரு. ஒரே ஒரு அரை பலார்னு விட்டதுல அவன் மூஞ்சியே திரும்பிடும். அந்த டம்மி பீஸ் கேங்ஸ்டர் கோவப்பட்டு பின்னாடி திரும்பி பார்ப்பான் அவனோட ஆளுகளை. அவனுங்க நடுங்கிட்டு நிப்பானுங்க. ஒருத்தன் கூட பக்கத்துல வரமாட்டான். அப்பதான் தாத்தா யாரு, எவ்வளவு வெயிட்டான கை அப்படிங்கிறது இந்த கேங்ஸ்டர்ஸ்க்கு புரியும். தெர்த்தார் ஒண்ணுமே பேசல. தாத்தா கை பிடிச்சு முத்தம் கொடுத்து மீட்டிங்க ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கு செம்ம சிரிப்பா இருக்கு. இப்ப புரிஞ்சுதா எங்களை பத்தி அப்படிங்கிற மாதிரி. தாத்தா ஒரு துளி மண்டை அசைச்சதுமே அந்த டம்மி பீஸ் கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே போயிடுறாங்க. இந்த இடத்துல வாஹிதும் செர்தாரும் மட்டும்தான் இருக்காங்க. தாத்தா பேச ஆரம்பிக்கிறது என்னன்னா, நான் இங்க வந்திருக்கிறது உனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு மட்டும்தான். நீ ரொம்ப சின்ன வயசுலயே உன் அப்பா அம்மாவை இழந்தவன். உன்னை இப்படி ஒருத்தவங்க கையில மூத்தவனா விடும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி வந்திருப்ப. அதனாலதான் உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. நீ பண்ண விஷயம் தப்பு அப்படிங்கிறத நீ உணர்ந்துட்ட அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ மன்னிப்பு கேட்க விரும்புறியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அம்மா, என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, இதுக்கு மேல உங்க குடும்பத்துல எந்த விதக்கும் நான் தலையிட மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி செத்தார் சொல்ல, அதோட அந்த மீட்டிங் முடிஞ்சு அவங்க வந்துடுறாங்க. பெரித் வந்ததும் அவனுக்கு செம்ம ஃபன்னா இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கு. பெரித் வீட்டுக்கு வந்ததும் அவங்க அம்மாட்ட, தாத்தா இன்னைக்கு கெத்து காமிச்சிட்டாருமா அப்படின்னு சொல்லி செம்ம சந்தோஷப்படுறான். தாத்தா போகும்போது பெரித்தோட கழுத்தை பிடிச்சி விளையாடிட்டும் சிரிச்சுட்டும் போறாரு. மேல போனா இருக்கிறது
பெலின் தான். பெலின ஒரு ஹக் பண்ணிட்டு, அவட்ட கொஞ்சம் நார்மலா பேசிட்டு, அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த டைம்ல இவங்க 2 பேரும் இங்க வந்திருக்காங்க. அவங்களோட பேப்பர்ஸ் காட்டுறதுக்காக. கசின் ஃபர்ஸ்ட் கேட்கறது, "சம்பளம் எங்க இருக்கு? இந்த பேப்பர்ல காட்டுங்க" அப்படின்னு சொல்லி கேட்கறான். சம்பளத்த காட்டுனதும், சூப்பர் அப்பு" அப்படின்னு சொல்லி செம்ம குஜால் ஆகுறான். அப்ப கரெக்ட்டா இஃப்கட்டும், இவனும் வராங்க. வந்து இவங்கள பார்த்ததுமே அவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. "நான் எதுவும் நினைக்கலைனா, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்ல இவருக்கு அடிபட்டுருக்குன்னு சொன்னோனே நான் பார்க்கலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சொல்ல, "உங்களுக்கு தெரிஞ்சது என் அம்மாவ தான். என்ன கூட பார்க்க வரல, இங்க நேரா வந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு டெஃப்னே, "இல்ல நான் உன் அப்பாட்ட கால் பண்ணி பேசிட்டேன். அதனால தான் சரி இவங்கள வந்து பார்த்துட்டு போயிரலாமேன்னு வந்தேன்" அப்படின்னு சொல்லுவா. "நீ ஆர்கன்ட்ட எப்ப பேசின எனக்கு தெரியாம?" அப்படின்னு சொல்லி அப்படின்னு இவ ஒரு மாரி ஷாக்கிங்கா கேட்க, "ஏன் ஆர்கன்ட்ட பேசுறத நான் உன்ட்ட சொல்லிட்டு தான் பேசணுமா?" அப்படின்னு சொல்லி டெஃப்னே ஒரு மாரி கரெக்ட்டான பாயிண்ட்ல கேட்பா. அத கேட்டதும் இவ அமைதியாயிருவா. "சேரன் நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வர்றியா?" அப்படின்னு சொல்லி சேரன கூட்டிட்டு இவன் போயிருவான். "நீ கெளம்பு. தாத்தா நம்மள பார்க்கறக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரையும் அவரு பார்க்கணுமா?" அப்படின்னு சொல்லி இவன் கோவத்துல சொல்றான். "எல்லாரையும்னா? பெலினையுமா?" அப்படின்னு சொல்லி இவ கேட்க, "இங்க பாரு, பெலினுக்கு நாங்க வீடு பார்த்தாச்சு. அவ சீக்கிரமா இங்கிருந்து போயிருவா. நம்ம லைஃப் விட்டு அவ போயிருவா. நீ தயவு செஞ்சு இப்ப கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துடுறான். அவளுக்கு கோவம் பயங்கரமா இருக்கு. இவன் நடந்தது, பேசினது எல்லாத்தையும் நினைச்சு ரொம்ப கோவப்படுறா. அவளால முடியல. தலை சுத்துது. அவ்ளோ விஷயங்கள அவ மண்டைக்குள்ள போட்டு குழப்புது. வேற வழி இல்லாம எல்லாத்தையும் யோசிச்சு முடிச்சுட்டு, தெளிவா ஒரு முடிவு எடுத்துட்டு, ரொம்ப டெரர் ஃபேஸோட அவ அங்கிருந்து கிளம்புறா. கார விட்டு இறங்குனதும், இவங்களோட டெரஸ்ல அவ நின்னுட்டு பார்த்துட்டு இருப்பா. இத பார்த்ததும் அவளுக்கு ஒரு மாரி பயங்கர கோவம் வரும். இஃப்கட், "உன் டெரஸ்ல அவ என்ன பண்றா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. இவன் பதில் சொல்றதுக்குள்ள, அவ ஒரு மாரி டென்ஷனா நடந்து போவா. அவ "உன் பொண்டாட்டி எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணு" அப்படின்னு சொல்லி இஃப்கட் சொல்லுவா. இவன் எவ்வளவோ சொல்லுவான். "பொறுமையா இரு, நம்ம நார்மலா பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டே இருப்பான். அவ எதுவுமே கேட்க மாட்டா. அவன தள்ளி விட்டுட்டு அவ அங்கிருந்து போயிட்டே இருக்கா. நேரா ரூமுக்கு போயி, "இப்ப நீயா வெளிய போறியா? இல்ல உன் கழுத்த புடிச்சு நான் வெளிய தள்ளட்டுமா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "நீ என்ன சொன்ன?" அப்படின்னு சொல்லி பெலின் கோவப்படுவா. "நான் உன்ட்ட சொன்னது புரியலையா? நீயா வெளிய போறியா? இல்ல உன் கழுத்த புடிச்சு நான் வெளிய தள்ளட்டுமா?" அப்படின்னு சொல்லி இவ மறுபடியும் சொன்னதுக்கு, "ஃபெரித், இந்த பட்டிக்காட்ட சேர்ந்தவளுக்கு மேனர்ஸ்னா என்னன்னு முதல்ல சொல்லிக் குடு." பெலின் ரொம்ப திமிரா பேசுறா. இத கேட்டதுமே ஃபெரித்துமே அவள டிஃபெண்ட் பண்றத கொஞ்சம் விட்டுர்றான். "ப்ளீஸ் எதுவும் பண்ணிறாத" அப்படிங்கிற டோன்லயே அவன் நின்னுட்டு இருக்கான். "ஓகே. இதுக்கு மேல நான் என்ன பண்ணாலும் நீ ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது. வாய மூடிட்டு ரூம்குள்ளேயே இரு. புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கழுத்த புடிச்சு தர 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 தரன்னு இழுத்துட்டு கீழ வரா. சத்தம் போட்டே வரா. "வாய மூடு. ஃபெரித் என் பின்னாடி வராத" அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டே வரா. தாத்தா கேட்டா என்ன? யாரு கேட்டா எனக்கு என்ன? இவ இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்கக்கூடாது. நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டு அவள விரட்டிட்டே கீழ வரா. எல்லாரும் பயப்படுறாங்க. என்ன ஆகப் போகுதோ அப்படின்னு சொல்லி. "சுனா நீ ஓகேயா? நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "நான் இதுவரைக்கும் இவ்ளோ நல்லா ஃபீல் பண்ணதே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவள வெளிய வந்து கழுத்த புடிச்சு தள்ளிட்டு, "அப்தின் கார் எடுத்துட்டு வா. அவ எங்க சொல்றாளோ அங்க கொண்டு போய் விட்டுரு. இதுக்கு மேல அவ இங்க இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லி சொல்றா. "நான் இத கவனிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போறா. இந்த டைம்ல ஃபெரித் பின்னாடி நிக்கிறத பார்த்து, "நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நான் உன்ன ரூம்ல இருக்க சொன்னேன். நீ இங்க என்ன பண்ற? நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி ஒரு குச்சி எடுத்து சின்ன பையன விரட்டுற மாரி அவன அடிச்சுட்டே அந்த வீடு ஃபுல்லா அடிச்சு விரட்டுறா ரூமுக்கு. இது எல்லாத்தையும் தாத்தா பார்த்துட்டு இருக்காரு. இத பார்த்ததும் அந்த மூத்த மருமக, "எனக்கு தல சுத்துது. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இங்க என்ன நடக்குது?" அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு குல்கன், "நீ ஷாக் ஆக வேண்டியது தாத்தா நம்மள கூப்பிடுறப்ப" அப்படின்னு சொல்றா. ஃபெரித்த அடிச்சு அவனோட ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போறா. அந்த டைம்ல தாத்தா நடுவுல வந்து, "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படிதான் ஒரு பொண்ணு நடந்துக்குவாங்களா?" அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு சேரன் கோவப்பட்டு, "இவங்க எல்லாம் பண்ணதுனால தான் நான் இப்படி நடந்துக்கிறேன். நான் உங்ககிட்ட இன்னைக்கு எல்லா உண்மையும் சொல்லணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்றா. "நீ என் ரூம்க்கு வாமா" அப்படின்னு சொல்றாரு. அவளும் ரூம்க்கு போறா. இதோட அந்த எபிசோட் முடியுது. உங்களோட ஆட்ஸ் அண்ட் ப்ரமோஷன்ஸ் நம்ம சேனல்ல வரணும்னா கீழ தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.